கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். கிறிஸ்துக்களே, இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாய் இந்த செய்தியை கொடுக்கும்படியாய் தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கிருபையினாலே இந்த ஜூன் 1ஆம் தேதி 2025 ஜூன் இந்த 1ஆம் தேதியோடு எனக்கு என்னுடைய ஊழிய பாதை 45 வருஷம் முடிகிறது. 1980 இந்த ஊழியத்திற்கென்று நாங்கள் ஊட்டியில் உள்ள எங்கள் கவர்மெண்ட் வேலைகளெல்லாம் விட்டுட்டு நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மூலமாக நாங்கள் இணைந்தோம். கர்த்தருடைய கிருபையினால் 10 வருஷம் என் கணவரோடு இணைந்து வட இந்தியாவிலே ஊழியம் செய்தோம். 1990 மே மாதம் 12ஆம் தேதி இந்த உலகத்தை விட்டு அவங்க ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அவங்க மரணத்துக்கு பிறகு 35 வருஷம் பல பாடுகள், பல வேதனைகள், சோதனைகள், கஷ்டம், கண்ணீர், ஒரு இழப்பில்லை 2, 3 இழப்புகள் மத்தியிலையும் ஆண்டுடைய பணியை செய்து கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். மொத்தம் இந்த மாதத்தோடு 45 வருஷங்கள் முடிகிறது. இதுவரை ஆண்டவர் என்னை கரம் பிடித்து நடத்தி வருகிற மேலான கிருபைகளை நினைத்து நான் நன்றியோடு அவரை நான் துதிக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் மார்க் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன என்றார்கள். அல்லேலூயா. இந்த சம்பவம் எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், அந்த மார்க் எழுதின 2ஆம் அதிகாரத்தில் துவக்கத்திலிருந்து பார்த்தால் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு போனார் என்று அறிந்து திரளான ஜனங்கள் அவருக்கு என்ன செய்தார்களாம், பின் சென்றார்கள் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அங்கே ஒரு இல்லத்திலே இருந்து அவர் செய்தியை சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போது திரள் ஜனங்கள், அதில் 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வராங்க, எப்படியாவது சுகம் பெற்றுவிட வேண்டும் என்று. ஆனால் வாசலுக்குள்ளே போக முடியல, நெருக்கம், ஆள் ஜன கூட்டம். ஆகையினால அந்த 4 பேரும் அந்த வீட்டு ஓனர்கிட்ட கேட்காம இருந்திருப்பாங்களா, எப்படியாவது கூரையை பிரித்து இவரை இறக்கிறோன்னு கேட்டிருப்பாங்க. அவருடைய சம்மதியோட கூரையை பிரித்து இயேசு இருந்த பகுதியில் அந்த சகோதரனை அப்படியே 4 பேர் இறக்குறாங்க. ஆண்டவர் அவங்க விசுவாசத்தை பார்த்து, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று முதலாவது சொல்லுகிறார். பின்னால் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். இதை பார்த்து கொண்டிருந்த அங்கே வேத பாரகர் சிலர், இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பரியாசத்தோடு பார்த்துட்ருக்காங்க. அது கர்த்தருக்கு புரியுது. ஆகையினால்தான் அவர் சொன்னார், நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன அப்படி என்று அவரிடத்தில் கேட்குறாங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்பார்ந்தவர்களே, இப்படி அங்கே பதில் சொல்லப்படுகிறது. இதே போல் நாங்கள் மகாராஷ்டிராவில் பந்தாரியான்னு ஒரு கிராமத்தில் நாங்கள் ஊழியம் செய்யும்போது, நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மூலமாக பணி செய்யும்போது, பந்தாரியா சர்ச்சில் நாங்கள் ஆராதனைக்காக கடந்து போனோம். அங்கே பாடல் பாடிகிட்டே இருக்காங்க, எல்லோரும் கைத்தட்டி நல்லா பாடிட்டு இருக்காங்க. 4 பேர் ஒரு பெட்ஷீட்டில் ஒருவனை படுக்க வச்சு அப்படியே தூக்கிட்டு வராங்க. முன்னால் கொண்டு அப்படியே படுக்க வச்சாச்சு.
நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். என்னன்னு கேட்கும்போது அவருக்கு அந்த பெருவிரல், இடது கால் பெருவிரலில் ஒரு பயங்கரமான ஒரு புண். டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. டாக்டர் சொன்னார் ஆம்பிடேட் பண்ணணும்னு. அந்த விரலை முறித்து எடுக்கணும்னு சொன்னாராம். அந்த பொதுவாக அந்த அங்குள்ள ஜனங்கள் ஆதிவாசி ஜனங்கள் பயப்படுவாங்க. அதனால் திரும்ப வந்துட்டாங்க. அதை ஒன்றும் செய்ய விரும்பலை. அங்கே வீட்டில் படுத்திருக்காங்க. மனைவியும் பிள்ளைகளும், சின்ன பிள்ளைகள். அவன் நினச்சிருக்கா, இனி இந்த புருஷனால் நமக்கு என்ன லாபம், இவர் இப்படி படுக்கையிலே இருக்கார், நம்ம போயிடுவோன்ட்டு தாய் வீட்டுக்கு குழந்தைகளையும் தூக்கிட்டு போயிட்டா. இந்த சகோதரன் பரிதாபமாக சாப்பிட ஆகாரம் இல்லை, கவனிக்க ஆள் இல்லை, மனைவி இந்த சூழ்நிலையில் விட்டுட்டு போயிட்டா. என்ன செய்யணும்னு தெரியாமல் கலக்கத்தோடு இருக்கும்போது ஆண்டவரை அறிந்து ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசிகள், நம்முடைய விசுவாசிகள் அவரை என்ன செய்தாங்க, பெட்ஷீட்டில் தூக்கி படுக்க வச்சு 4 பேர் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஊக்கத்தோடு சபையார் ஜெபிக்கிறாங்க. சபையார் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் செய்த அற்புதம் என்ன தெரியுமா? எந்த இடத்துல ஆம்பிடேட் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாரோ அந்த இடத்துலேருந்து தானாக விலகி அது போயிட்டு, நிறைய பழுப்பு அதோடு கூட அது வழுவி அப்படியே போய் சுத்தமாயிட்டு சந்தோஷத்தோடு கடந்து போனார். கொஞ்ச நாள் போச்சு. அந்த மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு சுகமாக இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு மனைவியும் பிள்ளைகளும் திரும்ப வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் உள்ள விஷயம் சரியாக தெரியல. ஏற்றுக்கொண்டாங்களா ஏற்றுக்கொள்ளலையா தெரியல. அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர். எனக்கு இந்த சம்பவம் வரும்போது அதுதான் ஞாபகம் வந்தது. பாருங்கள், அவங்க விசுவாசம்தான் பெரியது. அந்த நேரத்தில் 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. கர்த்தர் அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். சந்தோஷத்தோடு எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் உள்ள விசுவாசம் எப்படி இருக்குது? இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன் என்று யாக்கோபிலே சொல்லப்படுகிறது. நம்ம இருமனமாக இருக்கக்கூடாது. ஒரே சிந்தையோடு, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யோபு சொல்லுவார், யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்கெல்லாம் சில காரியங்களுக்காக ஜெபித்தேன்னா சில நேரம் அப்படியே என்ன செய்யது, இவ்வளோ நாள் சில காரியங்களுக்காக ஜெபித்தோமே, ஒரு விடுதலை இல்லையே அப்படின்னு நினச்சேன்னா கடைசி என்ன தெரியுமா? இந்த யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, அதை சொல்லிட்டு முடிச்சிருவேன். அப்போ அது ஒரு நிம்மதியாக இருக்கும். இருதயத்தில் ஒரு பலவீனமோ அவிசுவாசமோ கடவுளை குறித்ததான ஒரு வேதனையான சிந்தையோ முறுமுறுப்போ வரவே வராது. அந்த வசனத்தை நீங்களும் சொல்லி பாருங்கள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். ரோமர் 4:19 21 வரைக்கும் வாசித்தோன்னா, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கற்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா.
அன்பானவர்களே, யாருக்காவது அந்த எண்ணம் வராமல் இருக்குமா? எனக்கு 100 வயது, இப்போ போய் நான் பிள்ளை பெறுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபிரகாம் அவிசுவாசத்தோடு நினச்சி பார்க்கல. அவர் அதை விசுவாசித்தார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று. எத்தனை வயதில் அவர் வாக்கு கொடுத்தார்? தன்னுடைய 75வது வயதில். ஆண்டவரே, எனக்கு என்ன தந்தீர்? எனக்கு ஒரு பிள்ளை இல்லையேன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், வெளியே வா, வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார் அப்படின்னு சொன்னார். அப்போ போய், இந்த அளவாய் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். உடனே அடுத்த நாளே பிள்ளை உண்டாயிட்டா? இல்லை, 75, 80, 85, 90, 95. சந்தேகம் வருமா வராதா? அப்பமே வாக்குத்தத்தம் பண்ணார். இவ்வளோ நாள் காத்திருக்கணுமா? அப்படி தானே எண்ணம் வரும். ஆனால் சந்தேகப்படலை. 100 வயதில் பிள்ளையை பெற்றெடுத்தார். அது அவருடைய விசுவாசம்தான் அவருக்கு ஒரு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, தாமதித்தாலும் நடக்கும். தாமதித்தாலும் ஆண்டவர் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, வாக்கு மாறாத தேவன். அவர் வாக்கு மாறாதவர். இங்கே சொல்லப்படுகிறது, ஆபகூக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தாமதித்தாலும் காத்திரு, அது தாமதிப்பதில்லை. பார்த்தீங்களா? கர்த்தர் வாக்கு மாறாதவர். அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் பெரியவரும் பரிசுத்தருமாய் இருக்கிறார். ஆகையினால ஒரு நாளும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அவரை சோதித்து பார்க்கக்கூடாது. அவரிடத்தில் கேள்வி கேட்டு பார்க்கக்கூடாது. ஆண்டவரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் அவர் நம்ம என்ன செய்வார்? நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, ஒரு நாளிலே கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பு ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். என்ன சொல்லப்படுகிறது? அவளை நான் நயங்காட்டி வனாந்திரத்திலே நான் அழைத்து வந்தேன். அழைத்து வந்து அங்கே என்ன தரப்போகிறாரு? திராட்சை தோட்டங்களை தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். உண்மையிலே நான் இதை யோசிக்க நேரத்தில் நினைப்பேன், ஊட்டியிலிருந்து முதலாவது ஹஸ்பண்டுக்கு அழைப்பு வந்து அவங்க மூலமாக எனக்கு இந்த ஒரு இதையோ எங்கள் கூட்ட ஆண்டவர் கலைச்சிட்டாரு அப்படி யோசித்தோம். அப்போ நான் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ ஆண்டவர் வந்து இந்த வசனத்தின் மூலமாகவும் என்னோடு கூட பேசினார். அது மட்டும் இல்லை, ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஒரு வாக்கு. இதெல்லாம் நம்பி தான் சரி. பாருங்கள், வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போய்
அங்கே போய் திராட்சை தோட்டங்கள் எப்படி கிடைக்கும்? மதாந்திரத்துலையாவது திராட்சை தோட்டம்? நான் அதெல்லாம் அப்படி யோசிக்க நேரம் பிறகு நினைப்பேன், ஆண்டவர் வந்து ஊட்டி வந்து நல்ல எங்களுக்கு நல்ல செல்வாக்காக இருந்து 1980 2 பேருக்கு 5000 சம்பளம் உண்டு. நாங்கள் முதலாக எஃப்எம்பியில் கால் வைக்கும்போது மாத சம்பளம் 425 ரூபா தான். நான் நினைப்பேன் கொடுத்த தசம பாகம் கூட கிடைக்கலன்ட்டு, அப்படியெல்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் பாருங்கள், நார்த் இந்தியாவில் போய் கர்த்தர் காட்டின அந்த இடங்களில் நாங்கள் மட்டும் இல்லை, எங்களோடு இணைந்து 2 சகோதரிகள் உண்டு. அப்புறம் நாங்கள் சுதேச ஊழியர்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். ஏன்னா என்னைக்காவது தமிழ்நாட்டு மிஷனரிகள் ஓடிப்போனாலும் அங்கே விதைத்த விதைகளை பண்படுத்த ஆட்கள் வேணும் பார்த்தீங்களா? அதனால் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு 2ஆம் கிளாஸ் படித்தாலும் சரி தான், 5ஆம் கிளாஸ் படித்தாலும் சரி தான், அந்த தம்பிமாரை கூப்பிட்டு அவங்கள சுதேச ஊழியராக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவ்விதமாக நாங்கள் போகிற இடங்கள்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போய், ஏன்னா அவங்க மொழியும் நமக்கு தெரியணும். ஆகையினால அவங்களுக்கு துணைக்கு எங்களுக்கு துணைக்கு அவங்க வந்து அப்புறம் அவங்களும் தனித்தனியாக போய் ஒவ்வொரு சபைகளை சந்தித்து அப்படி. இப்போ நாங்கள் விட்டுட்டு வந்தாலும் சுதேச ஊழியர்கள் தொடர்ந்து அந்த பணியை செய்துக்கிட்டே தான் இருக்காங்க. மிஷனரிகளும் இருக்காங்க. இல்லைன்னா கூட அவங்களும் விசுவாசத்தில் நிலை நின்று நல்லா செய்கிறாங்க. அப்படிப்பட்ட வனாந்திரமாகிய பகுதியில் ஆத்துமாக்களை தந்தார். அதுதான் திராட்சை தோட்டம்னு நினச்சிருப்பேன். அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். வாக்கு மாறாத தேவன் இந்த 45 வருஷமாக என்னை வழி நடத்துகிறார். என் ஹஸ்பண்ட் இறந்த பிறகு 35 வருஷம் தனிமை தான். யாருடைய ஆதரவும் இருக்குன்னு இல்லை சொல்ல முடியாது. பிள்ளைகளும் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தாங்க. இனி அம்மா கூட தான் இருப்போன்னு வந்தாங்க. வந்து ஒரு 10 நாளில் இறந்தாச்சு. பிள்ளைகளை பெத்த ஞாபகம்தான் இருக்குது, ஆனால் வளர்த்த ஞாபகமே இல்லை. எல்லாம் பிள்ளைகள் ஹாஸ்டலில் தான் வளர்ந்தாங்க. அம்மான்னு ஓடி வருகிற நேரம் இந்த உலகத்தை விட்டே கடந்து போயிட்டாங்க. அன்பானவர்களே, அந்த நிலைமையிலையும் கூட அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் கடைசி வரை நடத்துவார் என்ற அந்த நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு இயன்ற மட்டும் இந்த பணியை நம்ம செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று என்னை ஒப்பு கொடுத்து, இந்த டிவியில் கூட நான் பேச வருவேன்னு சுத்தமாக நான் நினைக்கவே இல்லை. 1990 என் கணவர் மரித்த உடனே நான் உடனே குஜராத்துக்கு போகிறதுக்கு நிலையாக நிற்கிறேன். எங்கள் அம்மா போகக்கூடாதுன்னாங்க. சரி, ஒரு வருஷத்தில் சின்னவன் 10 முடித்து டோனாவூர்லேருந்து வாராங்கும்போது 10 நாளையில் இறந்து போயிட்டான். அப்புறமும் எனக்கு வட இந்தியா போனோன்னு தான் இருக்குது. ஆனால் பெரிய மகன் அப்பா தான் இறந்தா, தம்பி இறந்தான். எனக்கு தம்பி இல்லாமல் ஆயிட்டே. இப்படி இந்த கடவுள் எனக்கு என்னத்துக்கு? நீங்களும் வேண்டாம், கடவுளும் வேண்டாம், அப்படி காணாமல் போனது. அப்போ இந்த சூழ்நிலை திரும்ப எனக்கு வட இந்தியா போகிறதுக்கும் ஒரு கடினமாக இருந்து. ஆனால் 1990 என் ஹஸ்பண்ட் இறந்து 2 மாதம்தான் இருக்கும், 2 மாதம். அப்போ ஒரு சகோதரன் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு முஸ்லீம் சகோதரன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க. சர்ச்சில் செய்தி கொடுத்துக்கிட்டு என்னை பார்க்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் இன்னும் குஜராத்துக்கு தானே போகணுன்னு இருக்கீங்க, போக மாட்டீங்க, இங்கே தான் ஊழியம் செய்வீங்க, சில வருஷங்கள் கழித்து வட இந்தியா போவீங்க, திரும்ப இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஊழியத்தை கத்த தருவாருன்னு. அப்போ எனக்கு என்னது இவர் இப்படி பேசுகிறாரு, நம்ம நார்த் இந்தியா போனோன்னுலாம் இருக்கிறோம், இப்படி பேசுகிறாருன்னு சிறையாக இருந்து, சரி அமைதியாக இருந்துட்டேன். ஏன்னா ஊழியக்காரர்கிட்ட ஏற்று பேசக்கூடாது இல்லை, பொறுமையாக அப்படி இருந்து கேட்டுகிட்டே தான் இருந்தேன். அதே போல் ஒரு வருஷம் அப்படி முடியும் போது சின்னவன் இறந்தான், பெரியவன் காணாமல் போனான். எங்கே போகிறது, வட இந்தியா. சரி, அப்படியே அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே இருந்து சரி அவன் திரும்பி வந்தான், அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன்.
குழந்த பிறந்து 2001 அவனும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான். அதுக்கு பிறகு சரி நீ நமக்கு இதுதான் தஞ்சம், தனிமையாக நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் திடீர்னு இந்த ஜாய் குட் நியூஸ் டிவியிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அது உங்கள் சாட்சியை நீங்கள் சொல்லுவீங்களான்னு கேட்டு. அப்போ நான் சாட்சி சொல்லணுன்ட்டு வந்தேன். சாட்சி சொல்லி முடிச்சுட்டு சொன்னாங்க, சகோதரர் பீட்டர் அவங்க சொன்னாங்க ஒரு மெசேஜ் கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ முதல்ல எனக்கு தெரியாது மெசேஜ் எல்லாம் கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு என் டிவியில் பேசுறதுக்கெல்லாம் வராது, எனக்கு வராது, வேண்டாம் வேண்டான்னு சொல்லி பார்த்தேன், கேட்கல. சரி சரி கொடுத்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன் எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, நீங்கள் ஏதாவது ஒரு தலைப்பு போடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க உயிர் மீட்சி நேரம்னு போடுவோமா? பரவாயில்லையே. அந்த 1990 அந்த சகோதரன் சொன்னாங்க உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஊழியத்தை கற்று தருவார், நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொன்னாங்களே. அப்போ உயிர் மீட்சி நேரம்னு வருது, உயிர் கொடுக்குற ஊழியம்னு வருது சொன்னது. சரி அப்போ நான் தேவ சித்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல 2019 ஆகஸ்ட் மாதம் 22 முதல் சாட்சி நான் இந்த டிவியில் நான் சொல்ல ஆரம்பித்தேன். அன்பானவர்களே, எதை சொன்னாரோ அதை செய்யக்கூடிய ஆற்றல், அதுக்கு தான் நான் இதை சொல்ல வரேன். ஆண்டவர் சொன்னதை செய்யக்கூடியவர், சொல்லாமல் ஒன்றுமே செய்ய போகிறதே இல்லை. அவர் எதை நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார், உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருப்பார். அதை யோசிங்க. அதுக்காக இடப்பட்ட காலங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம், அதனால கைவிட்டுட்டாருன்னு சொல்ல முடியாது. எல்கேஜி படிக்கிற பிள்ளை எல்கேஜி ஃபைனல் டைமில் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அந்த பிள்ளைக்கு கடுப்பாக இருக்கும். சரி பாஸ் ஆன பிறகு யூகேஜி போகும், நல்ல ஒரு வருஷம் நல்லா ஓடிச்சாடி விளையாடும், கடைசியில் ஒரு எக்ஸாம் வரும், திருப்பி அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த பிள்ளைக்கு. நமக்கு லேசாக இருக்கும், குழந்தைகளுக்கு அது கஷ்டமாக இருக்கும். திருப்பி எப்படியோ கஷ்டப்பட்டு பாஸ் ஆகிரும், திருப்பி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு கொஞ்சம் விளையாட்டாக இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ஃபைனலில் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அப்பவும் இந்த பிள்ளைகளுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு எக்ஸாம் உண்டு. பரீட்சை இல்லாமல் பிள்ளைகளுக்கு உயர்வு இல்லை. அதே போல் 12th வரைக்கும் அந்த எக்ஸாமினேஷன், அந்த பரீட்சை உண்டு, அதில் வெற்றி பெறணும். இதோட முடிஞ்சிட்டுன்னு சொல்ல முடியுமா? இதோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட முடிஞ்சிட்டு அப்படியே தூக்கி +2 போட்டுருவாங்களா? கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வின் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு பரீட்சை உண்டு, வின் பண்ணி தான் ஆகணும். கிறிஸ்தவ வாழ்க்கையும் கிறிஸ்தவ வாழ்க்கை, அந்த ஓட்டத்தில் நம்ம வின் பண்ணணும், நம்ம வின்னேழ்ஸாக மாறணும். சும்மா ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒன்றையும் கண்டுட்டு நம்ம பயந்து பின்வாங்கி போகக்கூடாது. அது எந்த வியாதி வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நல்லவர், அவர் உதவி செய்வார். எனக்கு சின்ன மகன் இறந்த நேரம் 7 வியாதிகள் வேணா எண்ணி பாருங்க. ஹை பிபி, ஹை சுகர், பக்கவாதத்துக்குள்ள அறிகுறி, அப்புறம் ஆஸ்மா, அல்சர், பைல்ஸு, ஒரு ஈச்சி இருந்தாலும் வீங்கிரும். அப்படி 7 வியாதிகள் இருந்தது. டாக்டர் பென்சாம்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அவர் சொன்னார், உங்கள் குடும்பத்தில் நடந்த சோக கதைகள் எல்லா வியாதியும் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லி பொறிக்கடலை மாதிரி இவ்வளவு மருந்து மாத்திரை எல்லாத்துக்கும் தந்தார். வாங்கிட்டு அழுதுகிட்டே இருந்தேன், இதெல்லாம் சாப்பிடணுமா? நானும் ஒரு ஃபார்மசிஸ்ட்டு தான், மற்றவர்களுக்கு கொடுப்பேன், எனக்கு சாப்பிடு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அப்போ அன்னைக்கு படிக்க வேண்டியது உபாகமம் 7ஆம் அதிகாரம். மோசேட்ட சொல்லுவார், உன்கிட்ட எதிர்த்து வருகிற அந்த 7 விதமான ஜாதிகளை நீ சங்காரம் பண்ணு, இறக்கப்படாதன்னு சொன்னார். நான் இதெல்லாம் பேப்பரில் எழுதினா எனக்கு 7 விதமான ஜாதி வியாதிகள், அதை நான் எழுதி ஏத்துவி நாமத்தில் சங்காரம் பண்ணுறேன். அப்படி 7ஐயும் அப்படியே லைன் போட்டு ரெட்டிங்கில் அப்படியே அழித்து
அப்படியே அந்த பேப்பரை கசக்கி தூர போட்டேன். கிறிஸ்துக்கள்பானவர்களே, ஆண்டவர் இந்த நாள் வரை என்ன நடத்துகிறாரு. அதுக்காக வியாதி வரலன்னு நான் சொல்லலை, அப்பப்போ என்னத்தையாவது வரும். ஆனால் அந்த 7ல் எதையாவது ஒன்று கொஞ்சம் சளி பிரச்சனை வரும், அது இயற்கை, எல்லாருக்கும் வரும். மற்றபடி ஆண்டவர் பரிபூரணவர், சுகர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்துகிறார். நான் நேற்றைக்கு சொன்னேன் இல்லை, அன்றாடு படியை 2 மனுவை இடத்துல இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முந்தி ஆண்டவர் என்னோடு பேசினது, 2 மனுவை இடத்துல கேட்கிறேன், ஐஸ்வர்யத்தையும் தராதிருப்பீராக, தரித்திரத்தையும் தராதிருப்பீராக. ஐஸ்வர்யம் அடைகிறனால் கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரம் அடைகிறனால் திருடி கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு அன்றாடு படியை அளந்து போற்றியும். இதுவரை அன்றாடு படி யார் உப்பை போட்டு தந்தாலும் சீனியை போட்டு தந்தாலும் சாப்பிடலாம். ஆண்டவர் கிருபையாக நடத்துகிறார். அன்பானவர்களே, நான் இதை பெருமைக்காக சொல்லலை, எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்யக்கூடியவர், ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்ற வல்லவராயிருந்தார். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவர். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறவனுக்கு கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லுகிறார். அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவர் ஒரு நம்மை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. எல்லாம் யோசித்து பாருங்க. ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவங்க ஏதாவது விதைக்கிறாங்களா? அவைகளையும் போஷிக்கிறாரு. காட்டு புஷ்பங்களை பாருங்க, அவங்க ஏதாவது நூற்கிறாங்களா? அவைகளையும் உடுத்து வைக்கிறார். அப்படிப்பட்ட நம்முடைய பரமபிதா நம்ம எவ்வளோ விசேஷித்தவங்க யோசித்து பாருங்க. அவருடைய சாயலில் படைக்கப்பட்டவங்க, அவரை போல சாயலில் படைக்கப்பட்டவங்க நம்மை அப்போ எவ்வளவு அவர் நேசிப்பார் யோசித்து பாருங்க. யோசித்து பாருங்க, அவருக்கு அன்பை யோசித்து பாருங்க, கர்த்தருடைய கிருபையை யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் அந்த நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு தான் அந்த நித்திய ஜீவனை நமக்கு தரும்படியாக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒரு நல்லவனுக்காக ஒரு நல்லவன் என்ன செய்திருவான்? மரிக்க துணிவான். ஆனால் நம்ம நல்லவங்களா? நம்ம பரிசுத்தவான்களா? இல்லவே இல்லை. பாவிகளாக இருக்கையில், பலவீனமாக இருக்கையில், விரோதிகளாக இருக்கையில் அவர் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்ம எப்படி இருந்தோம்? பாவிகளாக இருந்தோம். ரோமரில் வரும், நாம் பலவீனமாக இருந்தோம், நாம் சத்துருக்களாக இருந்தோம். நம்மை மீட்கும்படியாக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிற தேவன். பலவீனமாக இருக்க வேண்டாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐசுரத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர். ஒரு முறை வனாந்திரத்தில் ஜனங்களெல்லாம் கூடுனாங்க. இப்போ மாலை இருட்டுகிற நேரம் ஆயிற்று. எந்த கடையில் போய் இத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்க முடியும்? ஒரு சிறு பையன் கையில் 5 அப்பமும் 2 மீனும் இருந்து. சரி, அதை பார்த்தாங்க. அந்த பையனும் கொடுத்துட்டான் பாருங்க. நம்ம என்ன கொடுத்துருப்போமா? எங்கள் அம்மா தந்துவிட்டாங்க, எனக்கு பசிச்சா சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் கேட்டவுடன் அந்த தம்பியும் கொடுத்துட்டான். ஆண்டவர் அதை ஆசீர்வதிச்சார். 5000 புருஷர்கள். அப்போ மனைவிமார் எத்தனை பேர், குழந்தைகள் எத்தனை பேர் தெரியாது. அவ்வளோ பேர் சாப்பிட்டு 12 கூட நிறைய மிச்சம் வந்து தான் எடுத்திருக்காங்க. கர்த்தர் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமை. நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக
இருந்து அவரை துதிப்போம், அவரை துதிப்போம். நம் ராஜாவை துதித்து பாடுங்கள் பாடுங்கள். அவரை துதிக்கும்போது, அவரை நாம் ஆராதிக்கும்போது அவர் நமக்கு எல்லா ஆயத்தங்களையும் எல்லா அற்புதங்களையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நினைவு கூறுங்க, இந்த நாளில் எனக்கு இப்படி ஒரு வாக்கு தத்தம் பண்ணியிருக்காரு. அந்த வாக்கு மாறாதவர், ஆண்டவர் உண்மை உள்ளவர். நான் அவரையே துதிப்பேன்னு சொல்லுங்க. எதுவானாலும் தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நல்லவர். கொஞ்ச காலம்தான். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம், இந்த செய்திகளுக்காக ஸ்தோத்திரம், கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை பலப்படுத்தும், ஆசீர்வதியும், கிருபை கூட இருக்கட்டும், நீரே வழி நடத்தும். பலவீனமான பிள்ளைகளை பலப்படுத்தும். ஆண்டவரே, இப்படி அன்பு கரங்களில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி தருகிறோம். கிருபைக்குள்ளே மறைத்து கொள்ளப்பா. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.